அல்லாஹ்வுடைய பாதுகாப்பை பெறுவது எப்படி தான் முக்கியம். எல்லோரையும் அல்லாஹ் பாதுகாப்பான், விசேஷமாக அல்லாஹ்வுடைய அடியார்களை அல்லாஹ் பாதுகாப்பானே, அந்த அடியார்களுடைய பட்டியலில் என்னையும் உங்களையும் இணைத்துக் கொள்வது எப்படி? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே அல்லாஹ்வுடைய தூதருக்கு பின்னால் அமர்ந்திருக்கும் போது அழைத்தார்கள், யா குலாம் இன்னி உஅல்லிமுக கலிமாத்தின், சில வார்த்தைகளை உனக்கு கற்றுத்தருகிறேன் சிறுவனே. யஹ்ஃபதில்லாஹ யஹ்ஃபதக், யஹ்ஃபதில்லாஹ யஹ்ஃபதக், அல்லாஹ்வை நீ பாதுகாத்தால் அல்லாஹ்வும் உன்னை பாதுகாப்பான். யஹ்ஃபதில்லாஹ தஜிதுஹு துஜாஹக், அல்லாஹ்வை நீ பாதுகாத்தால் உனக்கு முன்னால் அல்லாஹ்வை பெற்றுக் கொள்வாய். அல்லாஹ்வை பாதுகாத்தல் என்றால் அல்லாஹ்வுடைய சட்டங்களை, அல்லாஹ்வுடைய வரைமுறைகளை, அல்லாஹ் ஹலாலாக்கியதை, அல்லாஹ் தடுத்ததை என எல்லாவற்றையும் நீங்கள் பாதுகாத்தால் அல்லாஹ்வுடைய வரைமுறைகளை பாதுகாப்பவர்களை அல்லாஹ் பாதுகாப்பான். அல்லாஹ்வுடைய வரைமுறைகளை ஒருவர் பாதுகாத்தால் அவர்களுக்கு அல்லாஹ் உதவி செய்வான். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், கேட்டால் அல்லாஹ்விடத்திலே கேள், உதவி தேடினால் அல்லாஹ்விடத்திலே உதவி தேடு. ஒட்டுமொத்த மனிதர்களும் ஒட்டுமொத்த சமூகமும் உனக்கு ஒரு நன்மையை அளிக்க நாடினாலும் அல்லாஹ் நாடாமல் நடக்காது. ஒட்டுமொத்த சமூகமும் உனக்கு ஒரு தீமையை அளிக்க நாடினாலும் அல்லாஹ் நாடாமல் நடக்காது. அவன் பாதுகாவலன். அவனுடைய பாதுகாப்பு வேண்டுமென்றால் யஹ்ஃபதில்லாஹ், அல்லாஹ்வை பாதுகார். அல்லாஹ்வை பாதுகார் என்றால் அல்லாஹ்வுடைய வரைமுறைகளை, சட்டங்களை பாதுகார். அல்லாஹ்வுடைய சட்டங்களை, வரைமுறைகளை பாதுகாப்பதில் மேன்மையானது அத்தௌஹீத். அத்தௌஹீத், அல்லாஹ்வை ஒருமைப்படுத்தி வணங்குதல். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஆதை அழைத்தார்கள். சுப்ஹானல்லாஹ், முஆதிற்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் இடையே இருக்கக்கூடிய நெருக்கம் வார்த்தைகளால் அளந்து விட முடியாது. யா முஆத் இன்னி உஹிப்புக், ஒரு முறை சொல்லுவார்கள், முஆதே உன்னை நான் நேசிக்கிறேன் என்று. சுப்ஹானல்லாஹ், ரசூலுடைய வார்த்தை முஆதிற்கு அவ்வளவு கண்ணியம் பொருந்திய பெயர். மனிதர் அவர் முஆதை அழைத்தார்கள். வாகனத்தில் பின்னால் முஆத் அமர்ந்திருக்கிறார்கள். யா முஆத் லப்பைக யா ரசூலல்லாஹ் வ சஅதைக், இதோ ஆஜராகி விட்டேன். எதுவும் சொல்லவில்லை அல்லாஹ்வுடைய தூதர். சிறிது நேரம் கழிகிறது. யா முஆத் லப்பைக யா ரசூலல்லாஹ், லப்பைக ரசூலல்லாஹி வ சஅதைக், இதோ ஆஜராகிறேன் அல்லாஹ்வுடைய தூதரே. என்ன சொல்ல வருகிறீர்கள் என்று கூட கேட்கவில்லை. என்ன ஒரு கண்ணியம் பாருங்கள் ரசூலுக்கு. யா முஆத் லப்பைக யா ரசூலல்லாஹ் வ சஅதைக், ஹல் தத்ரி மா ஹக்குல்லாஹி அலல் இபாத், அடியார்கள் மீது அல்லாஹ்விற்கு இருக்கக்கூடிய, அடியார்களுக்கு அல்லாஹ்வின் மீது இருக்கக்கூடிய கடமை என்ன தெரியுமா? அல்லாஹு வ ரசூலுஹு அலம். முஆத் சொன்னார்கள், அல்லாஹ்விற்கும் ரசூலுக்கும் தானே தெரியும். அடியார்களுக்கு அல்லாஹ்வின் மீது இருக்கக்கூடிய கடமை, அவனை ஒருவனை மட்டுமே வணங்க வேண்டும், அவனுக்கு எதையும் இணை வைத்து விடக்கூடாது. யா முஆத், கொஞ்ச நேரத்திற்கு பிறகு என்ன ஒரு உரையாடல் பாருங்கள் இரண்டு நேசர்களுக்கு இடையில். லப்பைக யா ரசூலல்லாஹ் வ சஅதைக், இதோ ஆஜராகிறேன் அல்லாஹ்வுடைய தூதரே. ஹல் தத்ரி மா ஹக்குல் இபாதி அலல்லாஹி இதா ஃபஅலு ذلك, அதை அடியார்கள் செய்துவிட்டால் அல்லாஹ்விற்கு அடியார்கள் மீதுள்ள கடமை என்ன தெரியுமா? அல்லாஹு வ ரசூலுஹு அலம், ரசூலும் அல்லாஹும் தான் அறிந்தவர்கள். அல்லாஹ் யுஅذிபஹும், தௌஹீதில் அவர்கள் முழுமையாகிவிட்டால் அல்லாஹ்விற்கு அடியார்கள் மீதுள்ள கடமை அவர்களை பாதுகாக்க வேண்டும் அவனுடைய வேதனையில் இருந்து, நரகத்தில் இருந்து. அதனால் தான் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், உலகம் அளவு நீங்கள் நன்மை தீமைகளை கொண்டு வந்தாலும் அதில் ஷிர்க் இல்லை என்றால் அல்லாஹ் சொல்லுவதாக, அதற்கு ஏற்றால் அந்த உலகம் அளவு பாவங்களுக்கு லஅதைதுக பிகுராபிஹா மக்ஃபிரத்தன், அந்த அளவு நன்மைகளை கொடுத்து விடுவான் என்று. தௌஹீதை பாதுகாத்தால் அல்லாஹ் பாதுகாப்பான், இந்த உலகத்திலும் நாளை மறுமையிலும். தௌஹீதை பாதுகாக்கவில்லை என்றால் அல்லாஹ்வுடைய பாதுகாப்பில் இருந்து அல்லாஹ் அவர்களை விலக்கி விடுவான். தௌஹீதுக்கு பிறகு
ஒரு முஃமின் பாதுகாக்க வேண்டிய மிகப்பெரிய பாதுகாப்பை பாதுகாக்குமாறு அல்லாஹ் சொல்கிறான். ஹாஃபிது அலஸ் ஸலவாத். எதை அல்லாஹ் பாதுகாக்க சொல்கிறான்? அல் ஹஃபீத் எதை பாதுகாக்க சொல்கிறான்? தொழுகைகளை பாதுகாருங்கள். வல்லதீன ஹும் அலா ஸலாத்திஹிம் யுஹாஃபிதூன். முஃமின்கள் தொழுகைகளை பாதுகாப்பார்கள். தொழுகையுடைய நேரங்களை, அதனுடைய வரைமுறைகளை, அதனுடைய நிபந்தனைகளை, அதனுடைய சுன்னாக்களை, அதனுடைய நேரங்களை குறிப்பாக அவர்கள் பாதுகாப்பார்கள். ஃபஹலஃப மின் பஅதிஹிம் கல்ஃபுன் அதாஉஸ் ஸலாஹ். பின்னால் வரக்கூடிய மக்கள் தொழுகையை பாழாக்குவார்கள் பாதுகாக்காமல். இவர்களுக்கு கையா என்ற நரக ஓடை உண்டு. சஹாபாக்கள் சொன்னார்கள், தொழுகையை பாழாக்குதல் என்றால் தொழுகையை விடுதல் அல்ல. அங்க கேட்டகரியே கிடையாது. தொழுகையை பாழாக்குதல் என்றால் தொழுகையை அதனுடைய நேரத்தில் தொழாமல் இருத்தல். எனக்கும் உங்களுக்கும் நான் சொல்லக்கூடிய அறிவுரைகளில் மிக முக்கியமான அறிவுரை, தொழுகைகளை பாதுகாருங்கள். வாய் பேச்சு அல்ல. தொழுகையை பாதுகாத்தல் என்பது அது ஒரு முயற்சி, அது ஒரு நஃப்ஸோடு செய்யக்கூடிய போர். தொழுகை இருந்தால் முஸ்லிம், தொழுகை இல்லை என்றால் காஃபிர். தொழுகையுடைய நேரத்தை பாழாக்கினால் முனாஃபிக். இப்னு அப்பாஸ் சொல்கிறார்கள், இப்னு மஸ்ஊத் சொல்கிறார்கள் ரலியல்லாஹு அன்ஹு, எங்களுடைய காலத்தில் தொழுகையிலிருந்து தாமதமானவர்களை முனாஃபிக் ஆக நாங்கள் அறிந்திருந்தோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், முஸ்லிம் சமூகமே, வெற்றி என்பது இது இல்லாமல் கிடையாது. நிறைய பேர் சொல்றாங்க, தொழுதா வெற்றி கிடைச்சிருமா, தொழுதா அல்லாஹ்வுடைய உதவி வந்துருமா? தொழுதால் தான் அல்லாஹ்வுடைய உதவி சமூகத்திற்கு. யார் சுபுஹை ஜமாஅத்தோடு தொழுவாரோ அவர் அல்லாஹ்வுடைய பாதுகாப்பில் இருப்பார். ஒருவர் தொழுதால் அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு, ஒட்டுமொத்த சமூகமும் தொழுதால் அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு என்றால் அந்த சமூகத்திற்கு எப்படி எதிரிகளுடைய தாக்குதல் வரும்? ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், இந்த ஹதீஸை மனதில் பதிய வையுங்கள். யார் தொழுகையை பாதுகாத்தாரோ அது அவருக்கு வெளிச்சமாக, சாட்சியாக, வெற்றியாக வரும். யார் தொழுகையை பாதுகாக்கவில்லையோ அது வெளிச்சமாக, சாட்சியாக, வெற்றியாக வராது. وكان يوم القيامة مع فرعون وهامان وقارون وأبي بن خلف. அவர்கள் நாளை மறுமையில் தொழுகையை பாதுகாக்காத காரணத்தால் ஃபிரௌனோடு, ஹாமானோடு, காரூனோடு, உபை இப்னு கலஃபோடு இருப்பார்கள். இவர்கள் எல்லாம் முஸ்லிம்களா? இவர்கள் எல்லாம் நம் ஜமாஅத்தை சார்ந்தவர்களா? நம்ம ஊர் ஜமாஅத்தா இவங்கெல்லாம்? ஃபிரௌன் எல்லாம் தொழுகை இல்லாதவங்களுக்கு நம்ம இடம் கொடுப்போம். ஆனா அல்லாஹ்வுடைய தீன் இடம் கொடுக்காது. தொழுகை இல்லாதவன், தொழுகையை பாதுகாக்காதவன் நாளை மறுமையில் ஃபிரௌனோடு, ஹாமானோடு, காரூனோடு, உபை இப்னு கலஃப் போன்ற கொடிய முனாஃபிக்கோடு எழுப்பப்படுவான். நம்முடைய தொழுகை, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் தொழுகையை சீராக தொழுகிறாரோ, ருக்கூஐ முழுமையாக்குகிறாரோ, சுஜூதை முழுமையாக்குகிறாரோ, அப்போது தொழுகை சொல்லும், எப்படி என்னை பாதுகாத்தாயோ அது போன்று அல்லாஹ் உன்னை பாதுகாப்பான் என்று. தொழுகையை முறையாக நிறைவேற்றாதவர்களுக்கு தொழுகை சொல்லும், என்னை எப்படி பாழாக்கினாயோ அது போன்று அல்லாஹ் உன்னை பாழாக்குவான் என்று. நம்முடைய தொழுகை எப்படி? ஃபோன் பேசிட்டே இருப்பார். என்னங்க ஒரு 5 நிமிஷத்தில் வந்துடும் சொல்லி அல்லாஹ் அக்பர், ருக்கு, சுஜூத், அப்புறம் தஷஹுத், அப்புறம் சலாம், அவ்வளோதான். அதுக்கப்புறம் போய் ஃபோன் எடுத்து பார்த்துருப்பேன். நம்முடைய தொழுகை எப்போ ருக்கு செஞ்சோம், எப்போ சுஜூத் செஞ்சோம், எப்போ சுப்ஹான ரப்பில் அலா, எப்போ சுப்ஹான ரப்பில் அதீம், எதுவும் தெரியாது. பாதுகாத்தவர்களை நிதானமாக அல்லாஹு அக்பர், அல்லாஹ்விற்கு முன்னால் நிற்கிறோம் என்ற நினைவோடு நின்று, அதை குனியும் போது சுப்ஹான ரப்பில் அதீம், பணியும் போது சுப்ஹான ரப்பில் அலா, உட்காரும் போது ரப்பிக்ஃபிர்லி என்று நிதானமாக திக்கரை ஓதி தொழுகையை முழுமையாக்கி தொழுதவர்களுக்கு தொழுகை துஆ செய்யும், யா அல்லாஹ் இவனை பாதுகாத்து விடு, என்னை எப்படி பாதுகாத்தோடு அது போன்று. அல்லாஹு அக்பர். அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய பாதுகாப்பு கிடைக்க வேண்டும் என்றால் அல்லாஹ் பாதுகாக்கக்கூடியவற்றை பாதுகாக்க வேண்டும். வல்லதீன ஹும் லிஃபுரூஜிஹிம் ஹாஃபிதூன். தங்களுடைய மர்ம உறுப்புகளை அவர்கள் பாதுகாப்பார்கள். தங்களுக்கு அனுமதிக்கப்பட்ட உறவுகளை தவிர வேறு யாரிடத்திலும் அனுமதி இல்லாத முறையில் அவர்கள் நடந்து கொள்ள மாட்டார்கள்.
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் இரண்டு உதடுகளுக்கு இடையே இருக்கக்கூடியவற்றையும் இரண்டு தொடைகளுக்கு இடையே இருக்கக்கூடியவற்றையும் மர்மஸ்தானத்தையும் பாதுகாப்பதற்கு எனக்கு வாக்களிக்கிறார்களோ அவர்களுக்கு சொர்க்கத்திற்கு வாக்களிக்கிறேன். நாவை பாதுகாத்தல், அசிங்கமான அருவருக்கத்தக்க வார்த்தைகளிலிருந்து, அல்லாஹ் தடுத்த செயல்களிலிருந்து, சொல்களிலிருந்து யார் தன்னை பாதுகாக்கிறாரோ அவரை அல்லாஹ் பாதுகாப்பான். பிறரை பற்றி புறம் பேசாமல் உன் நாவை பாதுகாத்தால் உன்னை அல்லாஹ் பாதுகாப்பான். பிறருடைய மானத்தை பற்றி பேசாமல் நாவை பாதுகாத்தால் அல்லாஹ் உன்னை பாதுகாப்பான், மானத்தை பாதுகாப்பான். ரசூலுல்லாஹ் அதனால்தான் சொன்னார்கள், பிறருடைய குறையை மறைத்தால் அல்லாஹ் மறைப்பான், வெளிப்படுத்தினால் அல்லாஹ் வெளிப்படுத்துவான். எங்கே? அவருடைய வீட்டில் இருந்து. அல்லாஹ் பாதுகாப்பானாக. வஹ்ஃபது ஐமானக்கும், வாக்குறுதிகளை பாதுகாருங்கள். முஃமின்கள் வாக்களித்தால் பாதுகாப்பார்கள், ஒன்றை சொன்னால் நிறைவேற்றுவார்கள். அல்லாஹ் எம்மை சீர்படுத்துவானாக. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களை தான் புகழ்ந்து சொல்கிறான், வல் ஹாஃபிதூன லிஹுதூதில்லாஹி வபஷ்ஷிரில் முஃமினீன். சொர்க்கத்திற்கு பகரமாக அல்லாஹ் உயிர்களை விலைக்கு வாங்கி கொண்டார் என்று முஃமின்களை அல்லாஹ் புகழும் போது சொல்கிறான், வல் ஹாஃபிதூன லிஹுதூதில்லாஹ், அல்லாஹ்வுடைய வரைமுறைகளை அவர்கள் பாதுகாப்பார்கள். அல்லாஹு அக்பர். அல்லாஹ்வுடைய பாதுகாப்பை ஒருவர் பெற்றால் இந்த முழு வாழ்க்கையும் பாதுகாக்கப்படும். நன்மையில் அவர் நிலைத்திருப்பார், பாவங்களிலிருந்து அல்லாஹ் அவர்களை தடுப்பான். மிக குறிப்பாக முஃமின்களை அல்லாஹ் பாதுகாப்பான் அவர்களுடைய முடிவில். எதை சொல்கிறேன்? மௌத்தில். வல்லாஹி இந்த உலகத்தில் யாரும் உறுதியிட்டு சொல்ல முடியாது எப்போது மரணம் வரும் என்று. உண்மையா இல்லையா? இந்த ஆண்டில் எத்துணை மரணங்கள், நாம் கேள்விப்பட்ட கேள்விப்படாத அறிந்த தெரியாத எத்துணை மரணங்கள். வமா தத்ரி நஃப்சும் மாதா தக்ஸிபு கதா. அடுத்த நிமிடம் உறுதி இல்லாத இந்த வாழ்க்கை, எத்துணை லட்சங்களை கோடிகளை சம்பாதித்தாலும், எத்துணை புகழில் வாழ்ந்தாலும், ஒரு நொடியில் மரணம் வந்தால் எல்லாம் அவ்வளவுதான். ஆனால் மரணமாவது ஒரு முஃமினுக்கு பெரிய விஷயம் அல்ல. ஆனால் எந்த நிலையில் மரணமாவது என்பதுதான் விஷயம். அல்லாஹ் முஃமின்களுக்கு கொடுக்கக்கூடிய மிக பெரிய பாதுகாப்பு. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், யாருக்கு அல்லாஹ் நலவை நாடுகிறானோ அவர்களுக்கு அல்லாஹ் செயல்களை செய்ய வைப்பான். எப்படி? யுவஃபிகுஹு லிஅமலின் சாலிஹின் கப்லல் மௌத். மரணத்திற்கு முன்னால் நல்ல செயல்களை செய்வதற்கு தௌஃபீக்கை அளிப்பான். முஃமின்களுக்கு அல்லாஹ் மரணத்தை ஏற்படுத்துவான். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர் ரஹ்மானிர் ரஹீம் என்று குர்ஆனை ஓதிக்கொண்டிருக்கும் போது முஃமின்களுக்கு அல்லாஹ் மரணத்தை அளிப்பான். சுஜூதில் பார்த்திருக்கலாம் பல வீடியோக்களில். ஒருவர் சுஜூதில் மரணமாவார், ஒருவர் தவாஃபில் மரணமாவார், ஒருவர் நோன்பில் மரணமாவார், ஒருவர் உது செய்து தொழுகைக்கு தயாராகி கொண்டிருக்கும் போது மரணமாவார். இந்த மரணங்கள் இயற்கையாக ஏற்படுவதுதான். ஆனால் இவற்றை ஏற்படுத்தி இந்த நிலையில் ஏற்படுத்துபவன் அல்லாஹ். ஏன்? இவர்களை இதே நிலையில் நாளை மறுமையில் அல்லாஹ் காண்பதற்கு விரும்புவான். மரண நேரத்தில் அவர்களுடைய நாவுகள் தடுமாறக்கூடிய நிலையில், எங்கே போகப் போகிறோம், என்ன ஆகப் போகிறது என்று நினைக்கக்கூடிய நிலையில் அல்லாஹ் சொல்கிறான், யுஸப்பித்துல்லாஹு அல்லதீன ஆமனு பில் கௌலி ஸாபித் ஃபில் ஹயாத்தி துன்யா வ ஃபில் ஆখিরাহ. உலகத்திலும் மறுமையிலும் அல்லாஹ் அவர்களை பாதுகாப்பான், நிலைப்படுத்துவான். அந்த வார்த்தையை லா இலாஹ இல்லல்லாஹ் குர்ஆன் சொல்கிறது. சூரா ஃபுஸ்ஸிலத், உள்ளத்திற்கு நெருக்கமான குர்ஆனுடைய வசனம் 30-31 படித்து பாருங்கள். அல்லாஹ் சொல்கிறான், இன்னல்லதீன காலூ ரப்பனா
ربنا الله ثم استقاموا إن الذين قالوا ربنا الله ثم استقاموا تتنزل عليهم الملائكة ألا تخافوا ولا تحزنوا وأبشروا بالجنة التي كنتم توعدون نحن أولياؤكم في الحياة الدنيا وفي الآخرة ولكم فيها ما تشتهي أنفسكم ولكم فيها ما تدعون نزلا من غفور رحيم. الله أكبر. إن الذين قالوا ربنا الله ثم استقاموا ربي அல்லாஹ்வாக ஏற்று அதில் உறுதியாக இருந்தவர்கள் அந்த நேரத்தில் தத்தனஸ்ஸலு அலைஹிமுல் மலாயிகா மலக்குகளை அல்லாஹ் இறக்குவான். மரண நேரத்தில் அவன் பயம் கொண்டிருப்பான். மரணம் ஏற்பட போகிறதே, என் பிள்ளை என்ன ஆகப் போகிறது, என் மனைவி என்ன ஆகப் போகிறார்கள், என் உறவுகள் என்ன சொல்லப் போகிறது, என்ன ஆகப் போகிறது என்று அந்த மலக்குகள் சொல்லுவார்கள். அல்லா தஹாஃபு, யா அல்லாஹ் இந்த வார்த்தையை எங்களுடைய மரணத்தில் கேட்பதற்கு அருள் செய். அல்லா தஹாஃபு, பயம் கொள்ளாதே. வலா தஹ்ஸனு, கவலை கொள்ளாதே. வ அப்ஷிரு பில் ஜன்னah, உனக்கு சொர்க்கம் உண்டு, அல்லாஹ் அதை வாக்களிக்கிறான். நஹ்னு அவுலியாஉக்கும் ஃபில் ஹயாத்தித் துன்யா வ ஃபில் ஆখিরাহ. சுப்ஹானல்லாஹ், நாங்கள் தான் இந்த உலகத்திலும் உங்களை பாதுகாக்கக்கூடிய தோழர்கள், நாளை மறுமையிலும் உங்களை பாதுகாப்போம். உங்கள் உற்ற நண்பர்கள் அவுலியாஉக்கும், எங்களை அனுப்பியவன் யார்? அல் ஹஃபீஸ். அல் ஹஃபீஸ், பாதுகாப்பான். சுப்ஹானல்லாஹ், மௌத்துடைய நேரத்தில் பாதுகாப்பான். அவர்களுடைய நாவுகள் இயற்கையாக சொல்லும் லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ். யாருக்கு அந்த பயம் இருக்கிறது? கபூர், மன் ரப்புக், அல்லாஹ் பாதுகாப்பான். சொல் நாவி ரப்பி அல்லாஹ். உமா தீனுக் ரப்பி அல்லாஹ், தீனியல் இஸ்லாம். மனிதர் யார்? முஹம்மது ரசூலுல்லாஹ். அல்லாஹ் பாதுகாப்பான். வேதனை வரும், தொழுகை அல்லாஹ் அனுப்புவான். தொழுகை சொல்லும் போங்க. குர்ஆன் வரும், போங்க. அல் ஹாஃபிஸ் பாதுகாக்கிறார். மறுமையில் விசாரணை. அல்லாஹு அக்பர். நிர்வாணமாக மக்கள், தன் நிலை அறியாத மக்கள், தந்தை தாயை விட்டு, உறவினர்களை விட்டு, மகனை விட்டு, பெற்றோர் மனைவியை விட்டு, கணவன் விரண்டு ஓடிக்கொண்டிருப்பார்கள். இன்னல் முத்தகீன ஃபீ மகாமின் அமீன். அல்லாஹ் அக்பர். முத்தகீன்களோ, அல்லாஹ்வை அஞ்சி இந்த பூமியில் வாழ்ந்தவர்களோ பாதுகாப்பான இடத்தில் இருப்பார். அர்ஷுடைய நிழல். விசாரணை, பயப்படாதே, வா இங்கு. திரை போடப்படுகிறது. இதை செய்தாயா, இதை செய்தாயா, இதை செய்தாயா, அடியானை பயப்படாதே, நான் பாதுகாக்கிறேன் பார். உனக்கும் எனக்கும் திரை இருக்கிறது, யாரும் இங்கே பார்க்க முடியாது. இன்னி சதர்துஹா அலைக ஃபித் துன்யா அக்ஃபிருஹா லக அல்யௌம். அல்லாஹ் அக்பர். மன்னிக்கிறேன் செல் என்று அல்லாஹ் அனுப்புவான். உலகத்தில் அந்த முஃமின் ஈமானை ஏற்றுக்கொண்டு வாழும் காலமெல்லாம் மௌத்தாகி மறுமையில் சொர்க்கம் நுழையும் வரை அல்லாஹுடைய பாதுகாப்பில். அல்லாஹு வலியுல்லதீன ஆமனு. அல்லாஹ் அந்த மக்களாக எம்மையாக்குவானாக. அல் ஹஃபீஸ்,
வானங்கள் பூமிகளை பாதுகாப்பவன். அல் ஹஃபீஸ் குர்ஆனை பாதுகாப்பவன். அல் ஹஃபீஸ் அவனுடைய தீனை பாதுகாப்பவன். அல் ஹஃபீஸ் ஒட்டுமொத்த மனிதர்களையும் பாதுகாப்பவன். அல் ஹஃபீஸ் முஃமின்களை பாதுகாப்பவன். அல் ஹஃபீஸ் இந்த உலகத்திலும் மறுமையிலும் முஃமின்களுக்கு நெருக்கமானவன் அவன். அல் ஹஃபீஸ் அவனுடைய இல்மை கொண்டு, கண்காணிக்கும் ஆற்றலை கொண்டு, எல்லாவற்றையும் அறிந்த அந்த சூழ்ந்தறியக்கூடிய தன்மையை கொண்டு அல் ஹஃபீஸ் அவன் பாதுகாப்பான். அவனுடைய பாதுகாப்பை நாம் அறியவில்லை கண்ணியத்துக்குரியவர்களே. அவனுடைய பாதுகாப்பை நாம் அறிந்திருந்தால் அவனுடைய வாக்குறுதிகளை நாம் சாதாரணமாக நினைத்திருக்க மாட்டோம். ஹாஃபிது அல ஸலவாத், தொழுகையை பாதுகாருங்கள். ஏன் பாதுகாக்க சொன்னான்? இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர். நீ தொழுகையை பாதுகாத்தால் அந்த தொழுகை உன்னை பாதுகாக்கும் மானக்கேடான செயலிலிருந்து, எனக்கு எல்லை மீறுவதிலிருந்து. வாக்குறுதியில் நம்பிக்கை இல்லை. தௌஹீதில் உறுதியாகி வா, சொர்க்கம் உனக்கு. நேர்மையாக நடந்து கொள், அல்லாஹ் உனக்கு உதவி செய்வான். அழகிய குணத்தோடு நடந்து கொள், அல்லாஹ் உன்னோட அழகிய குணத்தோடு நடந்து கொள்வான். وما قدر الله حق قدره وما قدر الله حق قدره. இந்த மனிதர்கள் அல்லாஹ்விற்கு கொடுக்கக்கூடிய கண்ணியத்தை, மகத்துவத்தை முறையாக கொடுக்கவில்லை. அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ்வை நாம் அறியவில்லை கண்ணியத்துக்குரியவர்களே. அல்லாஹ்வை அழையுங்கள். அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். நம்முடைய பிள்ளைகளை பாதுகாக்க வேண்டும். நம்முடைய உறவினர்களை பாதுகாக்க வேண்டும். நம்முடைய நாட்டை அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நம்முடைய ஊரை, நாம் அறிந்த அறியாத எல்லா மனிதர்களையும் அல்லாஹ்வுடைய பாதுகாப்பில் நாம் கொண்டு வர வேண்டும். அல்லாஹ்விடத்தில் கேளு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதனால் தான் ஒருவர் சென்றால் சொல்லுவார்கள், அல்லாஹ்வுடைய பாதுகாப்பில் செல், அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பை தேடு. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை பாதுகாப்பானாக. அல் ஹஃபீதை அறிவோம், அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பை தேடுவோம். மேலிருந்தும் கீழிருந்தும் வலதுபுறம் இடதுபுறம் எல்லா திசைகளிலிருந்தும் வரக்கூடிய தீங்கிலிருந்தும், நோய்களிலிருந்தும், பிரச்சனைகளிலிருந்தும், கவலைகளிலிருந்தும் அல் ஹஃபீதை அழைத்து பாதுகாப்பை தேடினால் அல் ஹஃபீஸ் பாதுகாப்பான். அந்த பாதுகாப்பில் எந்த குறையும் இருக்காது. அந்த பாதுகாப்பை யாரும் நீக்க முடியாத அவன் நாடாதவரை அது எதுவும் மறந்து விடாது, மறத்து விடாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனை புரியக்கூடிய ஆற்றலை எமக்கு தருவானாக. அவனை அறியக்கூடிய ஆற்றலை தருவானாக. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்முடைய பாவங்களை மறைப்பானாக, மன்னிப்பானாக. அல்லாஹ் எமக்கு இந்த உலகத்திலும் மறுமையிலும் அவனுடைய வேதனையில் இருந்து அல்லாஹ் எம்மை பாதுகாப்பானாக. அக்கூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ் லீ வலக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.